வச்சா முடிஞ்சுது. கொடுங்க, நான் வச்சு விடுறேன். வைக்க வருமா? நல்லா வரோம், வாங்க. முடிஞ்சுதா? அதான் ஒரே ஒரு நிமிஷம். முடிஞ்சு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க. இருங்க. டாடி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது சிக்கன்ல வந்து உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி ஸ்பைசியா சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு கிரேவி வந்து ஸ்பைசியா சூப்பரா பண்ணிடணும். கொஞ்சம் காரம் போடுவோம். சூப்பரா இருக்கு. சூப்பரா டேஸ்டா இருக்கு. உப்பு காரம் நல்லா இருக்கு. அம்மா வந்து சாப்பிட்டு பாரு. என்ன பீஸே இல்ல. உப்பு காரம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன். வேண்டாமா? மம்மி பணத்தை எடுத்துட்டு போறாங்க, அமைதியா இருக்க. அட விடுமா, அவன் பணத்தை எடுத்துட்டு போய் எங்க வச்சுக்கோ, பர்ஸ் என்கிட்ட தானே இருக்கு. பிரயோஜனமா? நல்லா திங்கு பண்ணா பிரயோஜனம், எதுக்கும் கிடையாது. சும்மா திட்டாதீங்க மம்மி, எனக்கு பிடிக்காது. நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு தொடுப்பத்திலேயே அடிச்சிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் முச்சல்ல பொண்ணல, அதனால அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. அம்மா எக்ஸாம் வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வரேம்மா. சரிடா, நல்லா படிச்சுட்டு வா. அம்மா நீ என்ன அவளை பாட்டு குரூப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கா? குரூப் ஸ்டடி பண்ண போல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு சேர்த்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாட போறா. ஃப்ரீ ஃபயர்னா கேம், ஷூட்டிங் கேம் தெரியாதா? அம்மா என்னம்மா நீ அவளை இன்னும் ஃப்ரீயா விட்டுருக்க? ஏற்கனவே அவ கெட்டு போயிருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து இன்னும் கெட்டு குட்டிச்சவரா போவா. பாத்தியம்மா, அவனை மட்டும் குரூப் ஸ்டடி எல்லாம் அனுப்புறேன், இதே என்ன அனுப்புமா குரூப் ஸ்டடிக்குனா நீ அனுப்புவியா? என்னதான் இருந்தாலும் செல்ல பிள்ளை. நேரமும் போன்ல சிரிச்சு பேசுறா. என்ன பாரு, கல்யாணம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வர போறான். அவ இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு, அவளுக்கு கச்சேரி அவளுக்கு. அம்மா இன்னைக்கு நான் 2 சாப்டர் முடிச்சிட்டேன், நாளைக்கு 2 முடிச்சிடுறேம்மா.